ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெஜ் பிரியாணிக்கு முதல்ல ஒரு டம்ளர் அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நமக்கு தேவையான காய்கறிகளெல்லாம் எடுத்துக்கோங்க. காய்கறிகளெல்லாம் நல்லா கட் பண்ணி வச்சுட்டு சோயாவையும் சுடுதண்ணியில் வேக வச்சுக்கோங்க. குக்கரில் எண்ணெய் விட்டு பிரிஞ்சி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கூட ஒரு தக்காளி சேர்த்து வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்குறதுக்குள்ளே ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணலாம். இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, சோம்பு, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், புதினா, கொத்தமல்லி எல்லாம் சேர்ந்து அரைச்சி அந்த பேஸ்ட்டை தக்காளி வதங்குறது கூட ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் பிரியாணி பொடி, கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. எல்லாம் பச்சை வாசம் போகணும். நம்ம சேர்த்திருக்கிற மசாலா பச்சை வாசம் போனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் தயிர் சேர்த்திக்கங்க. தயிர் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகள், வேக வச்ச சோயா அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி சவுச்சவும் சேர்த்துருக்கேன், அதுவும் கூட சேர்த்தா நல்லாயிருக்கும். 1 டம்ளர் அரிசிக்கு நான் 3 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். நான் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துருக்கிறேன், நார்மல் அரிசி தான். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஊற வச்ச அரிசியை அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு புதினா, கொத்தமல்லி சேர்த்து இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்துக்கோங்க. கூட 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ், 1 ஸ்பூன் நெய் தாராளமாக விட்டு 3 விசில் விட்டிங்கன்னா வெஜ் பிரியாணி ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.